அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கேட்கப் போகும் செய்தி ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது நம்முடைய ஜீவனை மாற்றும் செய்தி. இயேசுவின் இரத்தம் பற்றிய செய்தி. வேதாகமம் சொல்கிறது, இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7. பகுதி 1. இரத்தத்தின் முக்கியத்துவம். வேதாகமத்தில் இரத்தம் என்றால் ஜீவன். இரத்தம் இல்லாமல் ஜீவன் இல்லை. பழைய ஏற்பாட்டில் மனிதன் பாவம் செய்தபோது ஆடு, மாடு, புறா இவைகளின் இரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் அந்த இரத்தம் தற்காலிக தீர்வு மட்டுமே. ஒரே ஒரு இரத்தம் மட்டும் எந்நாளும் போதுமானதாக இருந்தது. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். பகுதி 2. இயேசு இரத்தம் சிந்திய இடங்கள். முதலிடம் கெத்சேமனே தோட்டம். இயேசு தனியாக ஜெபித்தார். அவருடைய வியர்வை இரத்தத் துளிகளாய் விழுந்தது. இது எதற்காக? நம்முடைய மனவேதனைக்காக, பயத்திற்காக, மன அழுத்தத்திற்காக. இன்று நீ மனம் உடைந்திருந்தால் இயேசு அதை ஏற்கனவே சுமந்து விட்டார். 2ஆம் இடம் முள்ளுக்கிரீடம். முள்ளுக்கிரீடம் இயேசுவின் தலையில் வைக்கப்பட்டது. அந்த இரத்தம் சாபமான சிந்தனைகளை, தோல்வி எண்ணங்களை, மன உளைச்சலை உடைத்தது. இன்று உன் மனம் சொல்லும் பொய்களை இயேசுவின் இரத்தம் மௌனமாக்குகிறது. 3ஆம் இடம் முதுகில் அடிகள். கம்புகளால் அடிக்கப்பட்டார். இரத்தம் சிந்தப்பட்டது. வேதாகமம் சொல்கிறது, அவருடைய காயங்களினால் நாம் குணமடைந்தோம். உடல் நோய் இருந்தாலும், மனநோய் இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தில் சுகம் உள்ளது. 4ஆம் இடம் கைகள் மற்றும் கால்கள் ஆணிகள் குத்தப்பட்டன. கைகள் இரத்தம் சிந்தின. கால்கள் இரத்தம் சிந்தின. பாவம் செய்த கைகள், தவறான வழியில் நடந்த கால்கள் இன்று நீதியின் பாதையில் நடக்க வழி திறக்கப்பட்டது. 5ஆம் இடம் அதேபோல் இன்று இயேசுவின் இரத்தம் உன் வாழ்க்கையின் மேல் இருந்தால் சாத்தான் அருகே வர முடியாது, சாபம் தொட முடியாது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வார்த்தையினாலும் அவர்கள் ஜெயித்தார்கள். 5ஆம் இடம் பக்கவாட்டி ஈட்டி குத்தப்பட்டது. இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. புதிய ஜீவன், புதிய பிறப்பு, புதிய உடன்படிக்கை. அந்த இரத்தம் இன்று நமக்கும் ஓடுகிறது. பகுதி 3. பாவ மன்னிப்பிற்கான இரத்தம். அன்பானவர்களே, நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் பாவம் இல்லாதவர் யாரும் இல்லை. வேதாகமம் சொல்கிறது, இரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசுவின் இரத்தம் கடந்த பாவங்களை, தற்போதைய பாவங்களை, மறைக்கப்பட்ட பாவங்களை அனைத்தையும் சுத்திகரிக்கிறது. இன்று நீ மனந்திரும்பினால் இப்போது கூட அந்த இரத்தம் உன்னை சுத்தமாக்கும். பகுதி 4. விடுதலையும் பாதுகாப்பும். பஸ்கா இரவில் இஸ்ரவேலரின் வீடுகளில் இரத்தம் பூசப்பட்டது. இது புதிய உடன்படிக்கையின் இரத்தம். இது புதிய உடன்படிக்கையின் இரத்தம். இனி நீ தூரத்தில் இல்லை. இனி பயப்பட வேண்டாம். நேரடியாக தேவனிடம் செல்லலாம். இரத்தம் நமக்கு அணுகல் கொடுத்தது. முடிவு ஜெபம். கர்த்தாவே, இயேசுவே, உங்கள் புனித இரத்தத்திற்கு நன்றி. என் பாவங்களை சுத்திகரியுங்கள். என் மனத்தை சுகப்படுத்துங்கள். என் குடும்பத்தை மூடுங்கள். இயேசுவின் இரத்தம் என் வாழ்க்கைக்கு போதும் என்று நான் அறிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.